இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம ஏர்வாடி பார்ட் 4. இதுக்கு முந்தைய வீடியோக்களில் 1ஆம் தெருலேருந்து 9வது தெரு வரைக்கும் அந்த தெருக்களையும் அதோடைய சிறப்புகளையும் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் ஏர்வாடி மெயின் ரோடுக்கு பக்கத்தில் இருக்கிற தெருக்களை தான் பார்க்க போகிறோம். ஏர்வாடியில் பார்த்திங்கன்னா நம்ம சகோதர சமுதாய மக்களான கிறிஸ்தவ சமுதாய மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய இந்த ஆர்சி காம்பவுண்ட் தெருவை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் ஆர்சி காம்பவுண்ட் தெரு. இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய நீளமான தெரு தான். இந்த தெரு உள்ளோட போனோம் அப்படின்னா அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்க சந்தில் கொண்டு போய் விட்டுரும். அந்த அளவுக்கு இந்த தெருவுமே மிகப்பெரிய தெரு தான். இந்த தெருவுக்கும் நிறைய சிறப்புகள் இருக்குது. என்னென்னு பார்க்கலாம். இங்கே வசிக்கக்கூடிய மக்கள் அதிகமாக மீன்பிடி தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏர்வாடியுடைய மீன் மார்க்கெட் கூட இந்த தெருவுடைய பகுதியில் தான் இருக்குது. இதுதான் அந்த மீன் மார்க்கெட்டு. அந்த காலத்தில் இந்த மீன் மார்க்கெட்டை சம்பக்கடை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா எப்போவுமே மீன் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே தான் இருக்கும். இப்போ உள்ள தலைமுறைன்னு பார்த்திங்கன்னா நிறைய படித்து ஐடி கம்பெனிஸ்லையும் நிறைய வேலை செய்கிறாங்க. அது போக பம்பாயில் இமிடேஷன் ஜுவல்லரி ஃபீல்ட்லையும் இவங்க அதிகமாக இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஏர்வாடியில் ரொம்ப ஒரு ஃபேமஸான சர்ச்சு சென்ட் ஜோசப் ஆலயம். 1826ஆம் ஆண்டு திவட்டா அப்படிங்கிற பங்கு தந்தை 11.5 ஏக்கர் நிலத்தை வாங்கி இதை கட்டி கொடுத்துருக்காங்க. டோனாவூர், களக்காடு, மாவடி, சிதம்பராபுரம், காரூர் அப்படிங்கிற 6 சிற்றூர்களுக்கும் நம்ம ஏர்வாடியுடைய அந்த சர்ச்சு தான் தலைமை தேவாலயமாக இருந்துகிட்ருக்கு. அப்புறம் ஏப்ரல் 22ஆம் தேதியிலிருந்து மே 1ஆம் தேதி வரைக்கும் இங்கே திருவிழா. பெருவாரியான மக்கள் இங்கே இஸ்லாமியர்களாக இருந்தாலும் கூட அந்த ஈசா நபிக்கும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கான உறவு அந்த கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சாச்சா அப்படிங்கிற உறவு இன்னைக்கு வரைக்கும் எங்கள் ஊர் ஏர்வாடியில் அது தொடர்ந்துகிட்டு இருக்குதுங்கிறது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம். அடுத்ததாக நம்ம ஊரோட வரலாற்று சிறப்பு முக்கிய பகுதிகளில் ஒன்றான லெப்பை உழவு பகுதியை தான் பார்க்க போகிறோம். 1ஆம் தெருலேருந்து 9வது தெரு வரைக்கும் எப்படி அந்த ஆற்றுல போய் முடிகிற மாதிரி அந்த தெருக்கள்லாம் அமைச்சிருந்தாங்களோ அதே மாதிரி தான் அந்த காலத்தில் இந்த லெப்பை உழவு பகுதியோடைய அந்த உப்பு வடக்கு திரையும் ஆற்றுல தான் போய் முடிகிற மாதிரி அமைச்சிருக்காங்க. அந்த காலத்தில் இதில் பெரிய பெரிய படிக்கட்டுலாம் இருக்கும். அதில் இறங்கி அந்த ஆற்றை கடந்து தான் வரணும். இப்போ இந்த ஆறு காடாக போன பிறகு இந்த பாலம் போட்டது ரொம்பவே வசதியாக இருக்குது போக்குவரத்துக்கு. லெப்பை உழவு பகுதியில் உள்ள உப்பு வடக்கு தெரு தான் இது. இங்கே உள்ள தெருக்களுக்கும் நிறைய சிறப்புகள் இருக்குது. இந்த பகுதியிலையும் நிறைய தெருக்கள் இருக்குது. உப்பு தெற்கு தெரு, உப்பு நடுத்தெரு, குட்டி தெரு, சாவடி தெரு, மரக்குடி தெரு, ஒகே நகர், ஹமீது காலனி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட தெருக்கள் இருக்குது இந்த பகுதியிலையும். மகான் சலாஹுதீன் அப்பா அவர்கள் தங்கி முகாமிட்ட பகுதி அப்படிங்கிறதுனால இதை லெப்பை உழவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நிறைய கல்வியாளர்களையும் ஆளுமைகளையும் கொண்ட தெரு தான் இந்த தெருக்களும். முக்கியமாக இந்த பகுதி மக்கள் அதிகமாக விவசாயம் பார்க்கக்கூடியவங்களாகவும் இருக்காங்க. இப்போ வரைக்குமே இந்த பகுதி மக்கள் நிறைய பேர் விவசாயம் செய்கிறது ரொம்பவே ஒரு சிறப்புக்குரிய விஷயம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது லெப்பை உழவு பகுதியின் முக்கியமான தெருவான சாவடி தெருவை தான் பார்க்க போகிறோம். முஹர்ரம் படுகளம் நடக்கிற சாவடிங்க இருக்கிறதுனால இதுக்கு சாவடி தெரு அப்படின்னு பேர். இதுதான் முஹர்ரம் படுகளம் நடக்கிற சாவடி. 6வது தெருவில் சாவடியில் முஹர்ரம் விழா நடக்கிற மாதிரியே தான் இந்த லெப்பை உழவு சாவடியிலையும் நடக்கும். இந்த ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சாவடி சுற்றி இருக்கிற இந்த திடலில் தான் முஹர்ரம் மாதத்தில் கச்சேரிலாம் நடக்கும். இசை முரசு நாகூர் EM ஹனீஃபா அவர்கள் கூட இங்கே கச்சேரி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, என்ன ஒரு நிகழ்ச்சினாலும் மார்க்க சம்பந்தமான பொதுக்கூட்டம் அப்படின்னாலுமே இந்த திடலில் தான் நடக்கும். இதுவும் ஒரு வரலாற்று சிறப்புக்குரிய திடல் தான். இந்த சாவடியை ஒட்டியிருக்க இந்த சாவடி தெரு மிகவும் சிறப்புக்குரிய தெரு. என்ன அப்படின்னு பார்க்கலாம். அரசியல், ஆன்மீகம், சேவை, எழுத்து என எல்லா துறைகள்லையும் கால் பதிச்ச சாதனையாளர் ஏர்வாடியின் ஜாகிர் நாயக் KS அப்துல் லத்தீப் சாஹிப் அப்பா அவங்க வாழ்ந்த தெரு தான் இந்த சிறப்புக்குரிய சாவடி தெரு. 1958 1964 வரைக்கும் நமதூர் பேரூராட்சி மன்ற தலைவராக இருந்து லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மையான தலைவராக வாழ்ந்து மக்களின் மதிப்பை பெற்ற
லத்தீபப்பா அவங்க வாழ்ந்த இந்த தெரு மிகவும் சிறப்புக்குரிய தெரு. அடுத்ததாக இன்னொரு மிகப்பெரிய சிறப்பும் இந்த தெருக்கு இருக்குது. என்னன்னு பார்க்கலாம். நம்ம ஊருக்கு ஏர்வாடி அப்படிங்கிற பெயர் வர காரணமாக இருந்த சையத் ஃபத்தா சப்பா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய அடக்கஸ்தலமும் இந்த தெருவில் தான் இருக்குது. கீழக்கரையை ஆண்ட ஏர்வாடி சையத் இப்ராஹிம் ஷா ஒலியுல்லா அவர்களின் படை தளபதியாக இருந்த சையத் ஃபத்தா சப்பா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பல நுண்ணிய சித்தாந்த ஆளுமை திறனை பெற்றிருந்தாங்க. அதனால் அவங்களுடைய திறமையை கண்டு வியந்த சேர மன்னன் மார்த்தாண்டவர்மா தன்னுடைய சிறப்பு ஆலோசகராக அவங்கள நியமிச்சிருந்தார். அவங்களுடைய அறிவு புலமையை கண்டு வியந்த சேர மன்னன் மார்த்தாண்டவர்மா சுமார் 450 ஏக்கர் நிலத்தை பரிசாக அளித்தாராம். அதற்கான ஆவணங்கள் செப்பு பட்டயமாக இன்னும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அறிவுத்திறனையும் ஆளுமை திறமையும் கொண்ட சையத் ஃபத்தா சப்பா ரஹ்மத்துல்லாஹி அவங்க வாழ்ந்து மறைந்த இடமும் இந்த லெப்பை வளவு பகுதி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்புக்குரிய விஷயம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஏர்வாடியின் மங்காத அடையாளம், கேட் ஆஃப் ஏர்வாடியின் நுழைவு வாயில் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு எந்த திசையிலேருந்து பார்த்தாலும், எந்த திசையிலேருந்து ஊருக்குள்ளே நுழையும் போது பார்த்தாலும் கம்பீரமாக காட்சி தரக்கூடிய இந்த உச்சி பொத்தை, அதை பற்றி சொல்லலைன்னா ஏர்வாடியுடைய வரலாறை நிறைவே செய்ய முடியாது. அந்த அளவுக்கு வெளிநாட்டில் இருந்தும் வெளியூரில் இருந்தும் மக்கள், இந்த ஊர் மக்கள் வராங்க அப்படின்னா ஊர் வந்துருச்சு அப்படின்னு இந்த சந்தோஷத்தை தர்றதே இந்த உச்சி பொத்தையை பார்த்தோன்னே அப்படியே வந்துடும் நம்மளுக்கு, இந்த நம்ம ஊர் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏர்வாடியுடைய அடையாளமாகவே இருக்குது. இந்த பொத்தையை சூட்டு பொத்தை, டிவிஎஸ் பொத்தை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த காலத்தில் இந்த பொத்தையில் ஏறினவங்கலாம் இறங்க முடியாமல் 2 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ ஏறி போயிட்டு வந்துட்டுருக்காங்க. அதுவும் நம்ம லெப்பை வளவு மக்கள் தான் ஏறினாங்க. ஆனால் மேலே வரைக்கும் போனாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல. சரியான ஹைட்டு உயரம் அந்த பொத்தை. எங்கள் ஊர் புர்ஜ் கலீஃபா அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பகுதி பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக உருவாகிட்டுருக்கு. ஃப்ளாட்டுக்காக வேண்டி இந்த ஏரியாவில் ஃபுல்லாக நீட்டாக ரோடெல்லாம் போட்டு நீட்டாக வச்சுருக்காங்க. அதனால் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வாக்கிங், ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கிரிக்கெட் விளையாடுறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா பிள்ளைங்கள்லாம் அந்த மாதிரி ஸ்கேட்டிங் ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட பிள்ளைங்க எங்கள் ஸ்கேட்டிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த காலத்தில் ஸ்கூல் விட்டு வந்ததும் அப்படியே பேக்கை தூக்கி போட்டுட்டு மணலில் கடந்து விளையாடுவோம். இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு இந்த மாதிரியான ட்ரைனிங்லாம் கொடுத்து ஒரு வேறு லெவலில் போயிட்டுருக்கு. சரி, மொபைலில் கடந்து மூழ்காமல் இந்த மாதிரி உடம்புக்கு வேலை தர்ற மாதிரியான அந்த பயிற்சியும் இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு தேவை தான். வெளிநாட்டிலையோ வெளியூர்லேயோ இருக்கிற மக்கள் இந்த பொத்தையை பார்த்தாலே அவங்களுக்கு ஊர் ஞாபகம் வந்துடும். அந்த அளவுக்கு எங்கள் ஊர் மக்களுடைய அடையாளம்தான் இந்த டிவிஎஸ் சூட்டு பொத்தை. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அழகாக அமைந்துள்ள எங்கள் ஊர் ஏர்வாடியை பற்றி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறையவே இருக்குது. அது என்னன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.